நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன்பேயோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நம்ம எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன்பே வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பே வந்து ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ஃபோன்பேல பண்ண அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் பில் பேமெண்ட்ஸா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல கொஸ்டின் பட்டன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. கொஸ்டின் பட்டன் ரவுண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கொஸ்டின் பட்டன் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது ஹெல்ப்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவதா ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ். இப்போ நீங்க ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க மை ஃபோன்பே ப்ரொஃபைல் சொல்லிட்டு இருக்கு. இந்த மை ஃபோன்பே ப்ரொஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுல ரெண்டாவது வந்து பாருங்க மை ஃபோன்பே அக்கவுண்ட் டீடைல்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. மை ஃபோன்பே அக்கவுண்ட் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க சேஞ்சிங் ஆர் டெலிட்டிங் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேஞ்சிங் ஆர் டெலிட்டிங் டீடைல்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க லாஸ்டா ஃபைனலா வந்து பாருங்க can I delete all my payment details on PhonePe? Can I delete all my payment details on PhonePe? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி வந்து வரும். இதை நீங்க டீடைலா படிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து பாருங்க can I delete all my payment details on PhonePe அப்படி சொல்லிட்டு இதுல வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணனும் அப்படின்னா மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா சூஸ் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இதுல வந்து பாருங்க நம்ம தமிழ் அப்படின்றத தமிழ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது உங்களுடைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் வந்து ஆயிடும். இதை நீங்க தெளிவா படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க போன்பேவில் எனது அனைத்து பேமெண்ட் விவரங்களையும் நீக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம வந்து அந்த பேமெண்ட் ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கான விளக்கம் அதுக்கான ஆன்சர் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்களின்படி எந்த ஒரு பேமெண்ட் ஆப்பின் பயனர்களும் தங்கள் பேமெண்ட் விவரங்களை ஆப்பிலிருந்து நீக்குவதற்கு அனுமதிக்க முடியாது. குறிப்பு போன்பேவில் உள்ள பேமெண்ட் விவரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் எந்த மூன்றாம் தரப்பினரிடம் பகிரப்படவில்லை சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவாக கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீங்க படிச்சு பார்த்துட்டீங்களா உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து உங்களுடைய போன்பே அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிஸ் எல்லாமே நீங்க வந்து டெலீட் பண்ண முடியுமா முடியாதா சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறபடி நீங்க வந்து உங்களுடைய போன்பே அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அந்த ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெலீட் வந்து பண்ண முடியாது. அவங்க வந்து டெலீட் பண்றதுக்கு அனுமதிக்கல. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.